நாமெல்லாம் பின்பற்றத்தக்க இனிமையும் பண்பாடும் ஆழ்ந்த வாழும் அறிவு மேன்மையில் நிறைந்த பேராசிரியர் டாக்டர் ஏ.கே. ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மேற்பார்வையில் 34க்கும் மேற்பட்டோர் அறிவுறுத்தல் பெற்றுள்ளனர். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இயற்பெயர் என்ன தெரியுமா? அவங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமா? தெரியும். ஆனால் அவர் அம்பேத்கர் என்ற ஆசிரியரின் பெயரே பெயராக மிகப்பெரிய சட்டமேதையாக திகழ காரணமாக இருந்தது அவருடைய குரு நோக்கிதான் என்று நினைக்கிறேன். ஆராய்ச்சி படிப்பு என்பது இப்போது கொஞ்சம் எளிதாகிவிட்டது என்று நான் நினைக்கிறேன். ஆராய்ச்சிக்கு தேவையான விவரங்கள் எல்லாம் இப்பொழுது கண்ணிமயமாக்கப்பட்டுள்ளதால் எளிதில் கிடைக்க வேண்டியிருந்தது. சில பேர் காப்பியும் படித்து வருகிறார்கள். ஆனால் ஆராய்ச்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு 25 வருடத்துக்கு முன்னால் கடுமையாக உழைக்க வேண்டும். சந்தன மரமாக இருந்தாலும் அறிந்தால்தான் தமிழ். இதனால் இதன் குறித்து என ஆய்ந்து அதனை ஆசிரியர்கள் என்றார் சொல்வர் திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் போன்ற ஆசிரியர்கள் அவர்களால் மட்டும்தான் மாணவர்களின் திறமையை கண்டறிய முடியும். இனம்தான் முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தான் பணியாற்றிய நிறுவனத்துக்கு கைமாறாக பச்சையப்பன் வாழ்க்கை வரலாற்றை ஆவணமாக டாக்குமெண்ட் ஒன்றை உருவாக்கப்பட்டுள்ளார். அப்பொழுது பேராசிரியர் கல்வி அமைச்சராக இருக்கும் பொழுது அவரிடமும் வந்து சில கேள்விகள் கேட்டு அந்த டாக்குமெண்ட் நினைவிருக்கின்றது. அதே போலவே உங்கள் கல்லூரியின் மதப்பகுதியின் வாய்ந்த இறை நெறி பாடல் எழுதி அனைவரும் தெரியும் உறுதியாக பல அரசு நிறுவனங்கள் அவர் பாடல் கொடுத்ததை கேட்டுள்ளேன். அவரது மனிதவர்கள் மட்டுமின்றி ஆந்திராவை அடை சென்றுள்ளது. சத்திய சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை தமிழில் வழங்கியுள்ளார். அதே போலவே நம் எம்எல்ஏ ஆய்வுக்கு டாக்டர் மூவாவின் படைப்பையும் பெர்னாட்ஷாவின் படைப்பையும் ஒப்பிட்டு ஆய்ந்துள்ளார். அரவிந்தருக்கு ஆண்டு என்பவருடையவர் இப்படி கல்வி கொள்கையை தன்னை பரிசோதித்துக் கொண்ட நல்ல எடுத்துக்காட்டு வழிமுறைந்த டாக்டர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். நான் நுழைவேந்தன் என்பதை விட அவருடைய பழைய மாணவி என்பது எல்லையற்ற இன்னும் சில தினங்களில் அவருடைய 50 ஆண்டு கல்வி படிப்பு நெஞ்சார்ந்த அதற்கு தமிழ்நாடு சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கும் எங்களுடைய சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபசர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சயின்ஸ் சார்பாகவும் நாங்கள் வாழ்க்கை தெரிவிக்கின்றோம். மனித வாழ்க்கையின் பயனை பொருள் குறிப்பதில்லை, தானாக ஏற்றுக்கொண்ட கடனில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட முத்திரை என்பதே அத்தகைய ஒவ்வொரு மனிதர் இந்த கல்லூரிக்கு நெறியாளராக இருப்பது மிகவும் மோசக்கூடியது. பச்சையப்பன் கல்லூரியின் பணியாற்றியமை, தமிழ் பேராசிரியர் டாக்டர் உருவாக்க ஆய்வு செய்தவை, ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட பாரதிதாசன் பாடல்களை பதிவு செய்தவை, ஏசியன் கல்வி நிறுவனத்தால் ஆங்கிலத்தில் வெளியிடப்பெற்ற தமிழ் கலை கலைஞரின் குறிப்புரைகள் எழுதியவை, தமிழின் சாய்பாபா குறித்து எழுதியவை இவையெல்லாம் அவருடைய தமிழ் ஆர்வத்தை காட்டினாலும் இந்த நிர்வாகம் அவர் தமிழ் உணர்வுக்கு அங்கீகாரம் தர வேண்டும் என்று எதிர் போற்றுகிறது. தமிழ் மொழி புத்தமிழ் மொழி மட்டுமல்ல, உயர்ந்த மொழி, இளமையோடு என்று நிலவும் மொழி, இலக்கண இலக்கியங்கள் தெரிவித்த மொழி, பிற மொழியை உதவியின்றி நானே இணைக்க வந்த ஆக்கச்சொல் வண்ணமிட்ட மொழி, தனித்தன்மையை வாய்ப்பு பெற்ற மொழி, தமிழக முதல்வர் கலைஞர் தமிழுக்கு உரிய தமிழ் ஏற்கனவே பெற்று தந்துள்ளார். உலகில் வாழும் செம்மொழிகளுக்கு முதன்மை வளமை பெற்றது நமது தமிழ் மொழி என்பது வரலாற்று உண்மை. 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் பேசப்படுகின்ற மொழி 75 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் உணர்வை தமிழ் இளைஞர் நெஞ்சில் ஊட்டியவர் அண்ணா அவர்கள். தமிழ் இயக்கமாய் தமிழ் இளைஞர்கள் நீர் கொண்டு அண்ணாவிற்கு பின்னால் அணிவகுக்கின்றனர். அன்று அண்ணா சொன்னார், ஏ தமிழ்நாடே, ஏ தாழ்வு மணியம் பாட்டு போட்டனர், ஏ தமிழ்நாடே, ஏ தாழ்வு தமிழ்நாடே, ஏந்த தமிழ்நாடே, தந்தை மறந்த தமிழ்நாடே, தன்மானமற்ற தமிழ்நாடே, நன்றி பெற்ற தமிழ்நாடே, கலையை உணராத தமிழ்நாடே, வல்லை மாற்றத்துறையை எதிர்ப்பு தமிழ்நாடே, ஏ தோல்வற்ற தமிழ்நாடே, வீடு கொண்டு எழுது, உண்மை கவிஞர்களை போற்று, புரட்சி கவிகளை போற்று, புத்தக சிற்பிகளை போற்று என்று உடனடியார் அண்ணா அவர்கள். அதாவது
தனியார் நிறுவனங்கள் என்று தமிழ் மொழியை புறக்கணித்துவிட்டு தமிழ் மொழி பற்றியோ தமிழ் மொழி பண்பாட்டு பற்றியோ தமிழ் இளைஞர்களை பற்றியோ துளியும் நினைவு கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதன் மத்தியில் உங்கள் கல்வி மையம் தமிழுக்கு தனித்தன்மை தனி சிறப்பு கொடுப்பது மிகவும் போட்டியிடக்கூடியது. உங்கள் கல்லூரி தனித்தன்மையை கல்லூரி கட்டிடங்களை நான் சொல்கிறேன். கல்வி நிறுவனங்களை கட்டிடங்களுக்கு தமிழர் என்ற பெயரை சூட்டி வருகிறது. பெருமை கொண்டது உங்கள் நிறுவனம். நாடே இல்லாமல் இருந்த யூதர்கள் இன்று இஸ்ரேல் கிடைத்த இடத்தின் மத்தியை உயிரூட்டி வருகின்றனர். 3000 ஆண்டு பழமைமிக்க நம் தமிழுக்கு பெருமை சேர்ந்தது நமது கடமை அல்லவா? மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒழுங்காப்பில் ஒரு தொல்காப்பியர் பெயரை எல்லாருக்கும் முன்பும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகிற்கு படைத்தாட்சியவர் தொல்காப்பியர். எழுத்து சொல் இவற்றுக்கு இலக்கணம் உண்டு உலக மொழிகளில். ஆனால் தமிழில் தான் தமிழர் வாழ்க்கைக்கு இலக்கியத்திற்கு இலக்கணம் ஆரம்பித்துள்ளது. அதனை முன்னிலைத்தவர் தொல்காப்பியர். தமிழில் முதல் நூல் படைத்த தொல்காப்பியர் பெயரை கட்டிட பெயர் போற்றுதல் உரியது. அதே போல முப்பாத வல்லுநர் பெயரை ஒரு கட்டிடம் கடவுள் பெயர் சூட்டாமல் கடவுள் வாழ்த்து பாடியவர்கள் உலகில் வள்ளுவர் விடுதலை உயரத்தை உடமைப்படுத்தி கடவுள் வாழ்த்து பாடியவர். தமிழ்நாடு ஐம்பது இடம் தமிழக ஆறு என்று எந்தவித குறிப்புமின்றி மனிதனை பற்றியே மட்டுமே உடமைப்படுத்தியுள்ளது திருக்குறள். எப்பொழுது யார் யார் பேசணும் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சிந்திக்க வைத்தவர் நமது வள்ளுவர். இத்தகைய சிந்தனை எந்த புலவரும் மாநிலமாக திருவள்ளுவரை போல சொல்லியிருக்கிறேன். அரசியல் துறைத்தோடு அருங்கூற்றாகும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன் சுட்டி சொன்னவர் இளங்கோவடிகள். அவர்தான் நாடாளுமன்றம் எப்படி அமைய வேண்டும் என்று திரைச்சீலைகள் மூலம் புறப்படுத்தியுள்ளார். அவருடைய பெயரில் மலையறிஞருக்கு பொருத்தமான பெயர் சொல்லியிருக்கிறீர்கள். தமிழ் மனமும் குறித்து தேவைக்கு அறிவித்து தெரிந்தும் படுகிறேன். அதே போல கப்பல் வைக்கும் கட்டிடத்திற்கு பெயர் வைத்திருக்கிறீர்கள். தமிழுக்கு கல்வியாக இருப்பவர் இருவர். ஒருவர் தமிழர் மற்றொருவர் திருவள்ளுவர் என்று சொல்வார் செல்வகேஸ்வராய உதவியாளர்கள். எல்லோரும் எல்லா பெருசெல்வம் எய்ததாலே இல்லாரும் இல்லை உடையாரில்லை மாறும் என்று பாடியவர் கம்பன். முடியாட்சி காலத்தில் இலட்சியமிக்கு தமிழக சமுதாயத்தை ஒட்டித்து பேசியவர். சொல் குறித்து பொருள் குறித்து சுவை குறித்து இல்லாத மதியாத மாணவர்களை சர்வர் பாரதி இன்று புதிதாய் தொடர்ந்திருந்தோம் என்று உற்சாகப்படுகிறார். நம்மை சிரித்து வைத்த பாரதிக்கும் மதிப்பு கூட்டியுள்ளீர்கள். பாரதி பெயர்ந்தது தமிழ் என்றால் நயன்பாடும் புரியாத சொல் ஒன்றில்லை. மனித சமுதாயத்தையே வெளிச்ச பாதைக்கு இட்டு சென்ற சிந்தனை அடைஞ்சும் தமிழ் தான் தமிழ் என்பதை உணர்கிறோம். அவற்றை படைத்து சென்ற தமிழ் கவிஞர் பெருமக்களை மாநில கட்டாயம் பதிவு செய்கிறீர்கள் உங்கள் கல்வி. இத்தகைய பாராட்டும் பணியினை தமிழகத்தில் எல்லா கல்வி நிறுவனங்களும் பின்பற்ற வேண்டும். மனம் வந்து எங்கும் தமிழ் மாணவர்கள் நிர்வாகத்தினர் பேராசிரியர் பெருமக்கள் மாணவர்களை நெஞ்சார வழங்குகின்றேன். வாழ்வு தமிழ் வளர்ந்து கல்லூரி முதல்வர் திரு சத்யநாராயணன் அவர்களும் திரு ஏகராம் அவர்களும் கல்லூரி வளர்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு மஞ்சநாதன் அவர்களும் மற்ற பேராசிரியர்களும் கண்மணி போன்ற என் மாணவ செல்வங்களுக்கும் என் காலை வணக்கங்களை கொடுப்பேன். அன்னசத்தியர்கள் ஆயிரக்கணக்கில் அவங்களுடைய ஏற்படுத்தல் சாதனை செய்கிற மாணவ வாழ்க்கையினர் நமது மேலாண்மை நாராயணசுவாமி என்ற பெயரில் இக்கல்லூரியை
13 ஆண்டுகளுக்கு மேலாக கல்விப் பணியை சமூக பணியாக ஆற்றி வருகிறது. கல்விப் பணியை தொடர்ந்து தமிழ் வளர்ச்சிக்கு தன் பணிக்கு கல்லூரியில் உள்ள ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் தமிழ் அறிஞர்களை பயன்படுத்தி இருப்பது மிக பாராட்டுக்குரியது. இப்போது நாளில் தமிழ் இலக்கிய மன்றத்தை தொடங்கும் தமிழ்துறை இக்கல்வியாண்டில் பல போட்டிகளையும் கருத்தரங்குகளையும் விழாக்களையும் நடத்தி வெற்றி காண என் வாழ்த்துக்கள் என்று கூறி என் உரையை நிறைவேற்றேன். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை கூட கணினி செயல்பாட்டுத் துறை பொறுப்பாளர் திருமதி ஜி வானதி அவர்களை வாழ்த்துறை கூட அழைக்கிறோம். இந்த அவையின் அமர்விற்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் மற்றும் சக ஆசிரியர் தோழர்களுக்கும் என் மாணவ செல்வங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தாய் தமிழின் தொன்மையையும் சீரிய இளமை திறத்தையும் இலக்கிய வளத்தையும் செழுமையையும் உலகம் உணர்ந்து போற்றும் காலம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே செவ்விய வாழ்விழக்கமாகிய தொல்காப்பியத்தை தந்த மொழி நம் தமிழ் மொழி. 3000 ஆண்டுகளாக இடையாத வழங்கும் மொழியாக வாழும் செம்மொழி நம் தமிழ் மொழி. நம் தமிழ் மொழியின் தொன்மையையும் செழுமையையும் சீரிய இளமையையும் உணர்ந்து இது செம்மொழியாக்கப்பட்டுள்ளது. நம் கல்லூரி தமிழ் மன்றம் தமிழ் அறிஞர்களையும் அறிவியல் துறை சார்ந்த தமிழ் ஆர்வலர்களையும் அழைத்து உரை நடத்த செய்ய வேண்டும். கருத்து பரிமாற்றங்களுக்கு வகை செய்ய வேண்டும். இவை தமிழை கணினி யுகத்திற்கும் அறிவியல் சூழலுக்கும் எடுத்துச் செல்ல உதவும். தமிழ் வளரும், தமிழரின் அறிவியல் சிந்தனைகள் உறவிடும். எனவே இது ஆக்கப்பூர்வ சிந்தனைகளுக்கு வழிவகுக்கும் வேலையாகவும் அதே சமயம் தமிழரின் என் உணர்வுகள் விழுதும் தமிழின் கவி கலைகள் சிறந்து விளங்கும் அரங்கமாகவும் நம் தமிழ் மன்றம் திகழ வேண்டும் என்று கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக உயிர்ம வேதியியல் துறை தலைவர் திருமதி யு. இந்துமதி அம்மா அவர்களை வாழ்த்துறை கூட அழைக்கிறோம். மாசி இலையும் மாலை மதியும் வீட்டு என்றும் நீங்கள் வீதியும் மூசு மண்டலை ஒளியையும் போன்றது ஈசன் என்று முன்னேறுகின்றது. அவையோருக்கு வணக்கம். தமிழுக்கும் அமலுக்கும் பேர் இந்த தமிழங்கள் தமிழுக்கு உயிருக்கு மேல் என்று பல கவிஞர்கள் தமிழை போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். நமது தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. இது நமது தமிழ்நாட்டின் தமிழ் மொழியையும் அதன் தொன்மையையும் பறைசாற்றும் வகையில் பெரு விழாவாக நடைபெற்றது. இச்சமயத்தில் நமது கல்லூரியிலும் இத்தகைய ஒரு சிறப்புமிக்க விழா இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமது கல்லூரியில் புதிய கட்டடங்களுக்கு அழகிய தமிழ் பெயர்களில் பல கவிஞர்களின் பெயர்களையும் அவர்கள் வாழ்ந்த தொன்மையை காட்டுவதற்காகவே இந்த கட்டிட பெயர் அமைக்கப்பட்டுள்ளதை நினைக்கிறோம். இந்த தமிழ் மன்றம் முத்தமிழ் விழாக்களை, அதாவது இயல், இசை, நாடகம் மூன்றையும் நம் கல்லூரியில் நமது தமிழ் துறை தலைமை ஆசிரியர் அம்மா அவர்கள் நடத்துவார்கள் என்று நினைக்கிறோம். ஒரே இந்த சமயத்தில் மாணவ செல்வங்களுக்கு ஒரு விருது கூற விரும்புகின்றேன். நீங்கள் எல்லோரும் இக்கல்லூரியில் படிக்க வருவதை உங்களை நன்னெறிப்படுத்துவதற்காக நீங்கள் உங்களுடைய குணங்களை நன்னெறிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஈன்ற பொழுதின் திருவக்கும் தன் மகனை சான்றோர் ஏற்றத்தாய் என்று போற்றும் வகையில் அனைவரும் நன்கு படித்து இந்த கல்லூரிக்கும் நமது நாட்டிற்கும் நல்ல பெயரை நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று கூறி உயர் வேதியியல் துறையின் சார்பில் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
வாழ்வு வளர்ந்து வாழ்கிறோம். அந்த வளங்கள் 14 பெற்று நாம் எல்லோரும் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று தனது பாடலிலே அபிராமி பட்டர் அவர்கள் வைத்து பாடியிருக்கிறார்கள். இந்த பாடலை வாய்ப்பிருக்கிற போதுதான் மறைந்த இசை பேரறிஞர் சீர்காழி ஜோதிராஜ் அவர்கள் பாடுவது எல்லோரும் எல்லா வளங்களும் பெற